1910 பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வரதே பெருசு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு 2 ஆண்டுகளோ அதற்கு மேலேயோ பட்டப்படிவு முடிச்சிருந்தா மட்டும்தான் நீ மருத்துவம் படிக்க முடியும்னு ஒரு நிலையை கொண்டு வா. படிக்க வரவனா படிக்காமலே போகட்டும். இது 2வது பரிந்துரை. அடுத்தது, மருத்துவக் கல்லூரின்னு ஒருத்தவன் நடத்துறான்னா சின்ன அளவுலாம் நடத்தக்கூடாது. ஒருத்தன் மருத்துவக் கல்லூரி நடத்துறான்னாலே அவன் ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சுதான் நடத்தணும். அப்படி முடியலன்னா அந்த கல்லூரியை கலைச்சிரு. அப்ப கண்டவனும் கல்லூரி நடத்துறான்ற நிலைமையை நம்ம மாத்தணும். இது 3வது பரிந்துரை. அதுக்கு அடுத்தது, இந்த மருத்துவம் அலோபதி மருத்துவம் இல்லாத மாற்று மருத்துவங்களுக்கு அரசாங்கமோ தனியார்களோ பெரிய நிதியுதவி எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மருத்துவங்கள்லாம் போலி மருத்துவங்கள். அந்த மருத்துவங்களை இந்த மண்ணை விட்டு அகற்ற வேண்டும். 4வது பரிந்துரை. இந்த மாதிரி பல அற்புதமான பரிந்துரைகள் வந்து இந்த ஃபிளெக்ஸ்னர் ரிப்போர்ட் வந்து கொடுத்தது. இப்ப முற்போக்காளர்கள்னு ஒரு கும்பல் இருப்பானுங்க, தெரியுங்களா உங்களுக்கு? எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்டா சாணியை மிதிச்சிருக்கேன்னு கேட்டது, இது முற்போக்கு சாணிங்க, அதான் மிதிச்சிருக்கோம். ஏன்டா பூட்ஸ் கால நக்குற அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சாக்ஸ் போட்டுருந்தாரு நல்லா இருந்தது நக்கணும் அப்படிம்பானுங்க. ஒண்ணுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்கல்ல. பாரிசாலன், மன்னன், மணியரசன் ஐயா, சித்தர் மூங்கிலடிகளார் போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெற்ற மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். இதோடைய முழு நிகழ்வையும் பார்க்க கீழே இருக்கிற பிளேலிஸ்டை பார்க்கவும். இந்த நிகழ்வை முன்னெடுத்தது தமிழ் சித்தரியல் அறக்கட்டளைக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்களும் வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும். 6382857668 தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை.